யாகத்தின் முடிவில் அக்னியிலிருந்து கிடைத்த தெய்வீக பாயசத்தை மன்னர் தசரதர் மூவருக்கும் பகிர்ந்தளித்தார். அந்த தெய்வீக பாயசத்தின் அருளால் அயோத்தி புத்திர பாக்கியத்தை பெறவிருந்தது. அயோத்தி நகரமே மகிழ்ச்சியில் மூழ்கியது. தெய்வீக அவதார நேரம் நெருங்கியது. கௌசல்யா தேவியின் கருவறையில் தெய்வீக அவதாரமாக ஸ்ரீராமர் பிறந்தார். அதே தெய்வீக நேரத்தில் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் பிறந்தனர். அயோத்தி நகரம் முழுவதும் ஆனந்த கடலில் மிதந்தது. ராமரும் லக்ஷ்மணரும் குணமும் வீரமும் ஒன்றாக அயோத்தியில் வளர்ந்தனர். சிறு வயதிலேயே ராமரின் கருணையும் தர்மமும் ஒளிந்தது. அந்த நேரத்தில் அயோத்தியை நோக்கி வந்தார் மகாமுனிவர் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர் செய்து வந்த யாகத்தை அரக்கர்கள் மீண்டும் மீண்டும் தடங்கல் செய்தனர். அந்த தடங்கல்களை நிறுத்தத அயோத்தியை நோக்கி புறப்பட்டார் மகாமுனிவர் விஸ்வாமித்ரர். அயோத்தி அரண்மனையில் மன்னர் தசரதரை விஸ்வாமித்ரர் சந்தித்தார். யாகத்தை காக்க ராமரே தகுதியானவர் என்று முனிவர் உணர்ந்தார். தன் அன்பு மகனை பிரிவதற்கான மனவேதனை மன்னர் தசரதரின் மனதை உலுக்கியது. அப்போது மகாமுனிவர் வசிஷ்டர் ராமரின் தெய்வீக அவதாரத்தை மன்னருக்கு உணர்த்தினார். தர்மத்தின் அழைப்பை மறுக்காமல் ராமரை முனிவருடன் அனுப்ப மன்னர் ஒப்புக்கொண்டார். இவ்வாறு ராமரும் லக்ஷ்மணரும் மகாமுனிவருடன் காடு நோக்கி புறப்பட்டனர்.